எண் 3 6ஆம் வகுப்பு ஏ3யைச் சேர்ந்த சுஹித்தா. சுமூகமான பேச்சால் கவர வருகிறார் சுஹித்தா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கிற வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தில் வேறு போல் இருக்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதில் கிளையாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, மரத்தில் இருக்கும் இலையான என் அன்பிற்கனிய மாணவ செல்வங்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் உரையை தொடங்குகிறேன். நான் இங்க பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்மைக்கு கிடைத்த பரிசு. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசல் அருகில் உள்ள பெருஞ்சுனை சிற்றூரை சேர்ந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த உபகாரம் பிள்ளை சவேரி அம்மாள் அவர்களுக்கு 5 மகன்களில் கடைசி மகனாக மார்ச் 22, 1962ஆம் ஆண்டு பிறந்தவர் சகாயம். பெருஞ்சுனையில் பள்ளி படிப்பு, புதுக்கோட்டையில் பட்ட படிப்பு, சென்னையில் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் முதுநிலை பட்ட படிப்பு, சென்னையில் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியில் சட்ட படிப்பு என கல்வி பெற்றவர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஆவார். தாம் பணியாற்றிய மதுரை மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளாலும் நேர்மையான அணுகுமுறைகளாலும் மாநிலம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டவர். தனது சொத்து கணக்குகளை வெளியிட்ட தமிழக முதல் ஆட்சிப்பணி அதிகாரி ஆவார். நெஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்னும் வாசகத்தை தனது இருக்கையின் பின்புறம் ஈட்டியிருந்தார். அதையே அவரது பணி கொள்கையாக கொண்டிருந்தார். அவரது 29 ஆண்டு கால பயணத்தில் 26 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். கோஆப்டெக்ஸில் பொது விநியோகத்திற்கு வழங்கப்பட்ட இலவச சேலை வேட்டிகளில் உள்ள முத்திரைகளை அழித்து அதை மீண்டும் கோஆப்டெக்ஸிற்கே விற்க முயன்றன. உற்பத்தி ஆலையின் ஊழலையை கண்டுபிடித்து அவர்களை நடவடிக்கை எடுத்தார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்தபோது பெப்சி குளிர்பாண்டங்களில் அழுக்குப்படலம் இருந்ததாக எழுந்த புகாரினை ஆதாரங்களோடு திரட்டி அந்த ஆலையை மூடச் செய்தார். எதிலியர் முகாமில் வசித்து வந்த இலங்கை தமிழர்களுக்காக தையல் பயிற்சி அளித்து தையல் வேலை வாய்ப்பு மற்றும் கணினி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஊனமுற்றவர்களுக்காக ஊன்றுகோல் திட்டமும் உழவர்களுக்காக உழவன் உணவும் திட்டமும் சிறப்புற செயல்படுத்தினார். கூடலூர் கோட்ட வளர்ச்சி அதிகாரியாக இருந்தபோது அவரது அறையில் உனக்கு அதிகாரம் இருந்தால் அதை ஏழைகளின் மேம்பாட்டிற்கு பயன்படுத்து என்னும் வாசகத்தை எழுதி வைத்திருந்தார். 2011ஆம் ஆண்டு சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான 3வது பரிசை பெற்றார். 2018ஆம் ஆண்டு இந்திய சிறந்த மாவட்ட ஆட்சி பணியாளர் என்னும் விருதையும் பெற்றார். அவரது 29 ஆண்டு கால பயணத்தில் 26 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். ஆனால் நான் அதை நினைத்து ஒருபோதும் சோர்வடைந்ததில்லை. இது எனது நேர்மைக்கு கிடைத்த பரிசாக நினைக்கிறேன் என்று IAS அதிகாரி திரு சகாயம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது போன்று மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, APJ அப்துல் கலாம், காமராசர் எண்ணற்ற நேர்மையான தலைவர்கள் நமது இந்தியாவில் வாழ்ந்து வந்துள்ளனர். தவறான பாதையில் வேகமாக முன்னேறியதை விட நேர்மையான முறையில் மெதுவாக முன்னேறுவதே சிறந்தது என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொள்கைகளில் சிறந்த கொள்கை நேர்மை மட்டும்தான். உயர்திரு IAS அதிகாரி திரு சகாயம் ஐயா அவர்களை பற்றி கூறி சென்ற மாணவி சுஹிதாவிற்கு நன்றி.